அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் தளத்திலிருந்து கார்த்திகேயன். இன்றைக்கு நாங்கள் பார்க்கிற விஷயம் பார்த்தோம்னா, இலங்கை திறந்த பல்கலைக்கழகத்தால சாஃப்ட்வேர் இன்ஜினியர் என்ற கற்கையினருக்கான விண்ணப்ப படிவம் கோரப்பட்டிருக்கு. முதலாவது பார்த்தோம்னா, இதுல என்ன பயன்கள் இருக்குன்னு பார்ப்போம். இலங்கை திறந்த பல்கலைக்கழகம் என்ற இலங்கை அரசாங்கத்தால் நடத்தப்படுகின்ற ஒரு பல்கலைக்கழகம். இங்க நீங்க பகுதி நேரமா கற்க முடியும். முதலாவது விஷயம், உங்களுக்கு இங்க சான்றிதழ் அரசாங்கத்தால் வழங்கப்படுற பல்கலைக்கழகத்தால அரசு சான்றிதழ் கிடைக்கும். 2வது விஷயம், நீங்க பார்ட் டைமா படிப்பீங்க. 3வது விஷயம் பார்த்தோம்னு சொன்னா, உங்களுக்கு நீங்க ஏ லெவல்ல எனி ஸ்ட்ரீம் எடுத்திருந்தாலும் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி நீங்க சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் ஃபீல்டுக்குள்ள போறதுக்கும் அதை பற்றி ஒரு பட்டப்படிவை பூர்த்தி செய்யறதுக்கான வாய்ப்பு. அதாவது இதுக்குரிய ரிக்யர்மெண்ட் பார்த்தோம்னா, நீங்க ஏ லெவல்ல எனி ஸ்ட்ரீம்ல 3 பாடங்களை பாஸ் பண்ணியிருந்தா போதுமானது. அப்ப இது போல ஒரு நல்ல சந்தர்ப்பமா அமையிருக்கு. அடுத்த 4வது விஷயத்துக்கு போனோம்னா, இலங்கை திறந்த பல்கலைக்கழகம் என்ற ஒரு அரசு பல்கலைக்கழகமா இருந்தாலும் அதுக்கான கட்டணம் ஒன்று இருக்கு. கற்கை கட்டணம் கிட்டத்தட்ட 4 வருடம் உள்ள இந்த கோர்ஸுக்குரிய ஒட்டுமொத்த கட்டணமே கிட்டத்தட்ட 6,50,000 தான். நீங்க பாட்டா கட்டக்கூடியதாக இருக்கும். அதுலயும் ஒரு செமஸ்டருக்கு 2 பாட் அன்னைக்குல கிட்டத்தட்ட நீங்க பிரிச்சு பாத்தீங்கன்னா மிக குறைஞ்ச தொகை ஒன்று தான் நீங்க கட்ட போறீங்க. அடுத்தது, உங்களுக்கு இதுல இருக்கிற மிக முக்கியமான விஷயம் வந்து சொல்ல போனா, நீங்க ஏற்கனவே ஒரு ஃபீல்ட்ல ஒர்க் பண்ணிட்டோ வேற ஃபீல்ட்ல படிச்சு கொண்டு இருந்தா மேலதிகமா இந்த ஃபீல்ட்ல நீங்க ஒரு பார்ட் டைமா படிச்சு ஒரு பட்டப்படிப்பை பூர்த்தி செய்யறதுக்கான ஒரு வாய்ப்பா அமைய போகுது. அப்ப இந்த சந்தர்ப்பங்களை பயன்படுத்தி கொள்ளுங்க. மற்றது இதுல ஆளும் இந்த விஷயம் யாருக்கு நான் கூட பிரயோசனமா இருக்கும்ன்றத சொல்ல வலிக்கிட்டேன்னு சொன்னா, ஏ லெவல்ல ஒரு ஆர்ட்ஸ்லயோ அல்லது ஏதோ ஒரு காரணத்துக்காக பொருத்தமில்லாத ஒரு பாடத்தெரிவை செய்துட்டேன். ஆனா நான் இன்றைக்கு கரண்ட் ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு ஃபீல்டுக்கு போகணும் என்று விரும்புறேன்னு நீங்க நம்பிக்கல. நீங்க இப்ப கூட ஸ்ட்ரீம்ல இருந்து சேஞ்ச் ஆகிக்கொள்ளலாம். அதாவது வளமையா நீங்க இப்ப ஆர்ட்ஸ் அண்டைக்குல ஆர்ட்ஸ் ஆக்களுக்குரிய கோர்ஸ் பேட்டர்ன்ஸ் இருக்கு. பயோ அண்டைக்குல பயோக்குரிய பேட்டர்ன் இருக்கு. இப்ப வளமையா சாஃப்ட்வேர் இன்ஜினியர் என்ற ஃபீல்டு என்ற இன்ஜினியரிங்குரிய அல்லது மெட்ஸுக்குரிய ஃபீல்டா இருக்குது. ஆனா அப்படியான ஆட்கள் கூட மாறி போறதுக்கான ஒரு நல்ல சந்தர்ப்பம் இது. இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுங்க. இது ஒரு அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்பட்ட அரச பல்கலைக்கழகத்தின் டிகிரி. அப்ப இது பிரயோசனமா இருக்கும்ன்றத குறிப்பிட்டு கொள்றேன். அடுத்த கடைசி விஷயம் என்ன வந்து இதுக்கு விண்ணப்பிக்கிறது நீங்க இலங்கை திறந்த பல்கலைக்கழகத்துல வெப்சைட்ல போயிட்டு ஆன்லைன்லயே விண்ணப்பிக்கலாம். உங்கள்ட்ட ஒரு லேப்டாப் அண்ட் டெபிட் கார்டு இருந்துச்சுன்னா நீங்களாவே செய்யக்கூடியதா இருக்கும். அப்படி இல்லை உங்களுக்கு செய்யறது கஷ்டமா இருக்கு விளங்கம் இல்லைன்னு சொன்னா தலைமை அலுவலகத்தையோ கார்த்திகேயன்